அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறாங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்று செவ்வாய்க்கிழமையோட கூடி ஆணி கிருத்திகை வருது. கிருத்திகையோடு சேர்ந்து ஏகாதேசியும் வருதுங்க. எப்படி நம்ம வைகாசி கிருத்திகை ரொம்ப முக்கியம்னு நினைக்குமோ, அதே மாதிரி ஆணி மாத கிருத்திகைக்கும் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உசந்த நாளுங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது. இந்த கிருத்திகை டைம் இன்றைக்கி காலையில் 6:33 நாளை அதிகாலை 4:51 வரை அந்த டைம் இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த டைம் சௌகரியமாக இருக்கோ அந்த டயத்தில் நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சுக்கலாம். அதாவது எப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் இருக்க முருகர் படத்துக்கு நல்லா தொடச்சி அவருக்கு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு அவருக்கு செவ்வரளி மாலை, சிகப்பு கலர் ரோஜா மாலைனாலும் சரி, அந்த மாலை வாங்கி போட்டு படம் இருந்தால் படத்துக்கு செய்யுங்க. இல்லை உங்கள்கிட்ட விக்கிரகம் தான் இருக்குது அப்படின்னா அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம்லாம் பண்ணி முருகருடைய சிலைக்கு பால், தேன், வீட்டில் என்ன பொருள் வச்சுருக்கீங்களோ 5 பொருள் கொண்டு ஏதேனும் அபிஷேகம் செஞ்சு அதுக்கு செவ்வரளி மாலை போட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைங்க. நெய் தீபம் கிழக்கு முகம் பார்த்து நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ஏதாவது நெய்வேத்தியம் வைங்க. நெய்வேத்தியம் வைக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்கண்டு கூட நெய்வேத்தியமாக வைக்கலாம். ஆனால் என்ன, முழு நேரம் விரதம் இருந்தும் இந்த வழிபாடை செய்வாங்க. சரி, விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு கூட இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். ஏன்னா இந்த கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடும்போது நமக்கு சகல வித சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க. நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு தூப தீபம்லாம் காணிச்சு மனசார முருகப்பெருமானை வேண்டிக்கிடுங்க. முருகப்பெருமான்கிட்ட சொந்த வீடு அமையணும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையணும், நமக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையை கேட்டு மனசார வழிபடுங்க. இன்றைக்கி பெருமாளுக்கும் உகந்த நாளுங்க. ஏன்னா பெருமாளுக்கு ஏகாதேசிங்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருந்தனாலும் அதுக்கும் ஒரு துளசி மாலை போட்டு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சு பெருமாளையும் வழிபடுங்க. பெருமாளையும் போது உங்களுக்கு சகலவித சௌபாக்கியங்கள் கிடைக்கும். இந்த கிருத்திகையில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு சாயந்தரம் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க கோயிலில் போய் நீங்கள் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். பால், தேன், தயிர், என்ன பொருள் பஞ்சாமிர்தம் என்ன உங்களால் முடியுதோ அதை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து அங்கே நடக்கிற பூஜையில் கலந்துட்டு ராத்திரி நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். நீங்கள் இந்த காலையில் பூஜை ரூமில் நீங்கள் முருகரை வழிபடும் போது நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சிகப்பு கலர் துணியோ இல்லை சிகப்பு கலர் பட்டாலான துணினாலும் சரி, இல்லைன்னா சாதாரண சிகப்பு துணினாலும் சரி, எந்த ஒரு துணியும் ஒரு சின்ன துண்டு துணி எடுத்து வச்சுட்டு அதில் 6 1 ரூபா காயின், கொஞ்சம் ஏலக்காய், அதாவது ஒரு 3 ஏலக்காய், 3 பட்டை, 3 கிராம்பு இதெல்லாம் வச்சுட்டு முருகர்கிட்ட மனசார வேண்டிக்குங்க. எனக்கு செல்வ செழிப்பு உண்டாகணும், சகல சௌபாக்கியங்கள் உண்டாகணும், மனம் முருகி வேண்டுங்க. வேண்டும்போது உங்களுக்கு தெரிஞ்ச முருகனுடைய மந்திரங்கள் ஏதாவது தெரிஞ்சு சொல்லுங்கள். அப்படி ஒன்றுமே தெரியலையா, ஓம் சரவணபவா ஓம் சரவணபவன் 108 முறை மலர்கள் கொண்டு அர்ச்சனை செஞ்சு அந்த சிவப்பு கலர் துணியை நல்ல ஒரு சிவப்பு கலர் நூல் போட்டு நல்ல கட்டி ஒரு சின்ன முடிச்சு மாதிரி கட்டி இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அதாவது இன்றைக்கி பூரா முருகருடைய படத்துக்கிட்டே இருக்கட்டும் இருந்துட்டு நீங்கள் நாளைக்கு காலையில் அதை எடுத்து நீங்கள் உங்களுடைய கேஷ் பாக்ஸ், அதாவது பணம் வைப்பீங்களா, பணம் வைக்கிற அலுமாரிலையோ இல்லைன்னா எங்கே பணம் வைக்கிங்களோ அந்த இடத்துல அந்த முடிச்சு வச்சு அந்த முடிச்சுள்ள அந்த சிகப்பு துணியை வச்சுருங்க. வைக்கும்போது அந்த இடத்துல பணவரவுங்கிறது அதிகப்படியாக இருக்குங்க. முருகருக்கு உகந்ததே நிறங்குறது சிகப்பு. அந்த சிகப்பு துணியில் நம்ம இருக்கக்கூடிய ஏலக்காய், பட்டை, கிராம்பு இந்த மாதிரி இதுகளை வைக்கும்போது அந்த இடத்துல பணவரவுங்கிறது அதிகரிச்சிட்ருக்குங்க. சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் முருகருக்கு இந்த மாதிரி கிருத்திகை நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடும்போது உங்களுக்கு சொந்த வீடு யோகம் கண்டிஷனாக அமைஞ்சிருங்க. இப்படி தொடர்ந்து நீங்கள் கிருத்திகை நாளில் வழிபட்டுட்டு வாங்க முருகனை வழிபட உங்களுக்கு எல்லா வித தடைகளும் விலகிரும். சொத்து பின்ன ஏதாவது கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி வழக்குகள் இருந்தாலும் விலகிரும். வீட்டில் சகலவித சந்தோஷங்களும் ஏற்படுங்க. ஒவ்வொரு கிருத்திகையும் போதும் நம்ம முருகப்பெருமானை வழிபட நமக்கு செல்வ செழிப்பு உண்டாகுது நம்ம கண்கூடாவே பார்க்க முடியுங்க. குழந்தை பாக்கியம் வேணுங்கவங்க குழந்தை பாக்கியத்துக்காக நம்ம வழிபடும்போது ஒரு 6 வாரம் கிருத்திகை நீங்கள் இது போல் வழிபடும் போதே உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கிய செல்வம் அந்த முருகப்பெருமான் அருளிடுவாங்க. மெடிஞ்சால் நீங்கள் என்ன செய்யுங்க, பக்கத்தில் இருக்க இன்றைக்கி பெருமா கோயிலையும் போய் வழிபடுங்க. ஏன்னா பெருமா கோயில் வழிபடும்போது இன்றைக்கி ஏகாதேசிக்கு பெருமாளுக்கும் ஒரு துளசி மாலை வாங்கி கொடுத்து அவருக்கும் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. இந்த நல்லா கூடுதல் ஒரு 2 3 ஏழைகளுக்கு ஏழை மக்களுக்கு நீங்கள் தயிர்
சாதம், எலுமிச்சை சாதம், அப்புறம் வந்து பருப்பு சாதம், இந்த மாதிரி சாதங்களை நீங்கள் வந்து அன்னதானமாக செய்யலாம். அன்னதானமாக செய்யும்போது நமக்கு அங்கே கூடுதல் பலன் கிடைக்குங்க. இந்த இப்படி நம்ம வழிபட நமக்கு வந்து ஒரு நீண்ட ஆயுள் கிடைக்கும். நல்ல ஒரு நிலை ஏற்படுங்க வாழ்க்கையில். சில பேருக்கு செவ்வாய் தோஷத்தால் கூட நமக்கு வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கும். அந்த கல்யாணம் ஆகாதவங்க கூட இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய சில தீமைகள்லாம் மாறி நன்மைகள் வருங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிறது மங்களகாரன் அப்படின்னு பேர். இந்த செவ்வாய்க்கு உகந்த கடவுளே நம்ம முருகப்பெருமான் தான். அந்த முருகப்பெருமானை நீங்கள் கண்டிச்சுனா இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு வச்சுக்கிடுங்க. அது செவ்வாய் ஓரையில் செய்யுங்க. செவ்வாய் ஓரை 3 நேரம் வருது. 6 to 7, 1 to 2, 8 to 9 இந்த செவ்வாய் ஓரையில் வழிபடும்போது உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்குங்க. தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சு வாங்க. செஞ்சு வரும்போதே உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி நல்ல ஒரு நிலையை எடுக்குங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சு கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு உங்களுக்கு சகலவித செல்வங்களும் சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகட்டும்னு நானும் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக் கொள்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.